தமிழ் சினிமாவில் இப்போ புது படங்களோட ரிலீஸை விட அப்போ ஒரு காலத்தில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஹிட் அடிச்ச திரைப்படங்களோட ரீரிலீஸ் இப்போ பெரிய அளவில் செலிப்ரேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் 3 திரைப்படத்தில் ஆரம்பிச்சு மயக்கம் என்ன வாரணமாய் இப்போ ரீசெண்டாக தளபதி விஜயோட கில்லி திரைப்படம் வரைக்கும் ரீரிலீஸ் திரைப்படங்கள் தியேட்டர்ஸ்ல அப்படி மக்களால் செலிப்ரேட் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமாக ரீரிலீஸ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்ச டைம்லேருந்தே மக்கள் ரொம்ப அதிகமாக கேட்டது எதிர்பார்த்தது கில்லி திரைப்படத்தோட ரீரிலீஸ் எப்போ அப்படின்றது தான். 20 வருடங்களுக்கு முன்னாடி 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஒரு தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய மெகா ஹிட் திரைப்படமாக மாறுச்சு. தளபதி விஜயோட கரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ தடவை அந்த படத்தை டிவியில் போட்டிருக்காங்க, நம்மளும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட சலிக்கவே சலிக்காத ஒரு திரைப்படம், ஒவ்வொரு சீனும் அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னரான இந்த கில்லி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த கில்லி திரைப்படத்தோட ரீரிலீஸை கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாரு. சாதாரண திரைப்படங்களோட ரீரிலீஸ் மாதிரி இல்லாம, ஏன்னா சாதாரண திரைப்படங்களோட ரீரிலீஸ் அப்படின்னா ஒரு சில தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும், ஒரு சில மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். அதை ஆடியன்ஸ் போயிட்டு பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பட் அப்படி இல்லாம புது படங்களுக்கு இணையான ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான ரிலீஸ் இந்த படத்துக்காக வந்து பிளான் பண்ணியிருந்தார் தயாரிப்பாளர். அதுக்கேற்ற மாதிரியே தமிழ்நாட்டில் மூளை முடுக்கு கிராமங்கள் பட்டி தொட்டின்னு சின்ன சின்ன தியேட்டர்கள் இருந்து பெரிய பெரிய மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் வரைக்கும் எல்லா இடங்களையும் கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்கு பொதுமக்கள் மத்தியில் அப்படி ஒரு வரவேற்பு, ரசிகர்கள் இப்போ இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல அப்படி கொண்டாடுறாங்க. முதல் முறையா ஒரு ரீரிலீஸ் திரைப்படத்துக்கு இந்த அளவுக்கு கூட்டம் போறது, அதுவும் மக்கள் கூட்டமா குடும்பமா ஏதோ புது படத்துக்கு போற மாதிரி புக் பண்ணிட்டு போயிட்டு அங்க முதல் காட்சியில இருந்து கடைசி கிளைமேக்ஸ் ஆச்சு வரைக்கும் அங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு பாட்டுக்கெல்லாம் அங்க எந்திரிச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு ஒரு சில பாடல்களை ஒன்ஸ் மோர் கேட்கறதுன்னு ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு வருது அப்படின்றதையும் தாண்டி தங்களுடைய நாஸ்டாலஜியா மெமரிஸை தூண்டுற வகையில் இந்த திரைப்படத்தை ஒரு செலிப்ரேஷனா தான் மக்கள் பார்க்கறாங்க. அதனால தான் கூட்டமா போயிட்டு அந்த திரைப்படத்தை நம்ம நிறைய தடவை பார்த்திருந்த திரைப்படமா இருந்தாலும் கூட தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் தரணியோட டைரக்ஷன்ல 2004ஆம் ஆண்டு கில்லி, த்ரிஷா, பிரகாஷ் ராஜோட நடிப்புல, வித்யாசாகரோட மியூசிக்ல வெளியான இந்த கில்லி திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் ஆகியிருந்தும் கூட புது படங்களுக்கு இணையா முதல் நாள் மட்டுமே 10 கோடிகள் கிட்ட வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீரிலீஸ் செய்யப்பட்டு 5 நாட்கள் கிட்ட ஆக போகுது. ஸோ இந்த நிலையில படத்தினுடைய மொத்த வசூல் 30 கோடிகளுக்கும் அதிகமாக இருக்கும். இப்படியே போற போக்க பார்த்தா ரீரிலீஸ் திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த திரைப்படமா கில்லி திரைப்படம் ஒரு மாபெரும் சாதனை படைக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் படத்தினுடைய இயக்குனர் தரணி அவர்களும் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் அவர்களும் இந்த திரைப்படத்துக்காக நிறைய இடத்துல நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூஸ்ல கில்லி திரைப்படத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்சிருந்த த்ரிஷாவா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், வித்யாசாகரா இருக்கட்டும், இந்த கில்லி ரீரிலீஸ்க்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸோட அந்த சந்தோஷத்தை, தங்களுடைய உற்சாகத்தை சோஷியல் மீடியா மூலமாகவும் அங்கங்க கொடுக்கிற ஒரு சில குட்டி பைட்ஸ் மூலமாகவும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 20 இயர்ஸ் ஆஃப் கில்லி பிளஸ் இப்போ ஒரு ரீரிலீஸ்க்கு இப்படி கிடைச்சிருக்க ஒரு மாபெரும் வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையுமே சேர்த்து செலிப்ரேட் பண்றதுக்காக படத்தினுடைய இயக்குனர் தரணி, தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம், இப்ப படத்தை வாங்கி ரீரிலீஸ் செய்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேல், இவங்க எல்லாருமே சேர்ந்து தளபதி விஜயை பார்க்கிறதுக்காக வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல உருவாக்கிட்டு இருக்கிற தி கோட் திரைப்படத்தோட படப்பிடிப்புக்கு போயிருக்காங்க. அங்க கில்லி ரீரிலீஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தரணி, ஏஎம் ரத்னம், விஜய் எல்லாருமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாஸ்டாலஜியா நிறைய ஷேர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேல் அவர்கள் தளபதி விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மாலை ஒன்று அணிவிச்சு தன்னுடைய நன்றியும் தன்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாலையை போடும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தளபதி விஜய்க்கு கை கொடுத்து உங்களோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளவு வசூல் பண்றது அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் அதை செலிப்ரேஷனா பாக்குறாங்க, தியேட்டர்ல வந்து அப்படி கொண்டாடுறாங்க. அதனால நான் உங்கள்ட்ட ஒரு ரெக்வஸ்டா கேட்கிறேன், தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க. எனக்கு புரியுது நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, மக்களுக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம், பட் அதெல்லாம் தாண்டி வருஷத்துக்கு ஒரு படமாவது தயவு செஞ்சு பண்ணுங்க. மக்கள் அப்படி எதிர்பார்க்கறாங்க, உங்க படத்தை அப்படி கொண்டாடுறாங்க தியேட்டர்ல, தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்றத அவருடைய ரசிகர்கள் சார்பா அவர் வந்து கேட்டிருக்காரு. தளபதி விஜயும் அதுக்கு ஒரு மாதிரி புன்னகையோட சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தலையசைக்கிறாரு. தளபதி விஜய் வந்து அரசியல்ல இறங்கிட்டாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு. அடுத்து வரப்போற அவருடைய 69வது திரைப்படம் தான் சினிமால அவருடைய கரியர்ல கடைசி திரைப்படமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா. தளபதி அரசியலுக்கு வராரு அப்படின்றதெல்லாம் தாண்டி அவருடைய திரைப்படங்களை தியேட்டர்ல பயங்கரமா மிஸ் பண்ணுவோமே, அது ரொம்ப வருத்தமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள்லேயே ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காங்க. அவங்களுடைய சார்பாக தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பேட்டி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தளபதி விஜய் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாரா, மறுபடியும் படங்கள் நடிக்கிறத கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் நினைத்துங்க.